Hi friends, இன்றைக்கி நான் மேகிஸ் கிச்சனில் பண்ண போகிறது ரசகுல்லா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு லிட்டர் பால், ஒரு கப் சுகர், ஒரு எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஐஸ் வாட்டர் 2 கப்பு தண்ணி. இப்போ முதல்ல நம்ம பால் காய்ச்சிக்கலாம். இப்போ பால் காய்ஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாக வேண்டாம். இப்போது முதல்ல ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கணும். இப்போ நான் அந்த அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுருக்கேன், பாருங்கள் இப்படி வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் ஃபுல்லாக திரிஞ்சு வந்துடும். இது திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் இந்த மாதிரி மெலிஸ் துணியை கட்டி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் லெமன் விட்டுட்டு இந்த மாதிரி கலரிட்டிங்னே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி துணியில் இப்போ இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐஸ் வாட்டர் இதில் ஊற்றிக்கலாம். எதுக்கு இதில் ஊற்றுறோம்னா, அந்த எலுமிச்சம்பழம் விட்டதுனால அந்த புளிப்பு இருக்கும், அது போகிறதுக்காக. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம அதை வாஷ் பண்ணிட்டோம் நல்லா. ஏன்னா அந்த லெமனோட புளிப்பெல்லாம் போயிடும். இப்போ இதை நல்லா நம்ம இறுக்கி கட்டி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் இருத்துரும். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இப்படி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அதில் இருந்து அப்படியே வந்துடும். இப்போ நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் சுகர், ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கரையட்டும். ஃபஸ்ட்டு ஜீரா கரையட்டும். ஜீரா கரைஞ்சிட்ருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து அகலமான பாத்திரம் தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த பன்னீர் வந்து நம்ம உருட்டி போட்டால் அது வந்து டபுள் சைஸ் ஆகிடும். நம்ம சின்ன சின்னதாக போட்டால் அது டபுள் சைஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தோட ஜீரா காய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு சைட் ஜீரா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பன்னீரை இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கு. இப்போ இது எப்படி பிசையணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம கையில் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி தேய்க்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஜீராவில் போட்டதுமே டபுள் சைஸ் ஆகிடும். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஜீரா கொதிச்சிருச்சு. இது பாருங்கள், கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி குழியாக இருக்கிற மூடி எடுத்துக்கோங்க. பிளேட்டாக இருக்கிற மூடி எடுத்துக்காதீங்க. அந்த இப்போ மூடும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பிளேட் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இப்போ வந்து இதில் எல்லா பால்ஸையும் போட்டுடலாம். இப்போ எல்லா பால்ஸையும் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மூடியை போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம போட்டதை விட டபுள் சைஸ் பெருசாகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.